மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான மீனராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் மத்தவங்க மேல அன்பையும் கருணையையும் பொழியிற ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம் கொண்ட குரு பகவானோட ஆட்சி பெற்ற நீங்க இந்த 2026 மார்ச் மாசம் ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அதே சமயம் உங்க ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனியா ஒரு பக்கம் பாடங்களை கத்துக் கொடுத்தாலும், மார்ச் மாச பிற்பகுதியில உங்க ராசிக்குள்ள கிரகங்களோட ஒரு பெரிய படையெடுப்பே நடக்க போகுது. சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. 12ல சூரியன் இருந்தா வெளியூர் பயணங்கள் அதிகமா இருக்கும். அரசு ரீதியான விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வரலாம். டாக்ஸு, அபராதம்னு தேவையில்லாத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. கண்ணுல சின்ன தொந்தரவு அல்லது தூக்கமின்மை வரலாம். ராகு கூட சூரியன் இருக்கிறதால வீண் பழி வராம பாத்துக்கோங்க. மார்ச் 15க்கு மேல சூரியன் உங்க ராசிக்கே, அதாவது ஜென்மஸ்தானத்துக்கு வர்றாரு. இது உங்களுக்கு ஒரு புது தெம்ப கொடுக்கும். உங்க முகத்துல ஒரு தேஜஸ் பிறக்கும். இத்தனை நாள் இருந்த சோர்வு நீங்கி ஒரு சுறுசுறுப்பு வரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு உதவி இப்போ கைக்கு வரும். உங்க கௌரவம், அந்தஸ்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உயரும். ஆனா சூரியன் உங்க ராசியில இருக்கிறதால உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. உங்க ராசிநாதனான குரு பகவான் இப்ப மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. உங்க ராசிநாதனே சுகஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய பலம். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடங்கள்ல விழுது. இது உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படும். 8ஆம் இடத்தை பார்க்கறதால கண்டகச்சனையின் தாக்கம் குறைஞ்சு ஆயுள் பலம் கூடும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதால தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். வேலையில உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் மறைஞ்சு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதால சுப விரயங்கள் நடக்கும். அதாவது சேமிப்பை எடுத்து ஒரு சொத்து வாங்கிறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறதுன்னு நல்ல விஷயத்துக்காக பணம் செலவாகும். 4ல குரு இருக்கிறதால அம்மா வழியில ஒரு பெரிய உதவி கிடைக்கும். மொத்தத்துல குரு உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை காப்பாத்துவாரு. செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்பராசியில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. மீன ராசிக்கு செவ்வாய் 2 மற்றும் 9க்கு உடையவர். பாக்யாதிபதி அவர் 12ல மறையிறது ஒரு வகையில சுப விரயத்தை தான் கொடுக்கும்.
ஆன்மீக பயணங்கள் போவீங்க. ஆனா ராகுவோட செவ்வாய் சேர்றதால திடீர் கோபம் வரும். வார்த்தைகளை விடாதீங்க, ஏன்னா அது குடும்பத்துல சண்டைய வரவழைக்கும். 12ல செவ்வாய் ராகுவோட இருக்கிறதால தூக்கத்துல கெட்ட கனவுகள் வரலாம். வண்டி ஓட்டும்போது ரொம்ப நிதானம் தேவை. முக்கியமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேகத்தை தவிர்த்துடுங்க. உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், இரத்த அழுத்தம் வர வாய்ப்பிருக்கு. சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன பிணக்குகள் வந்தாலும் அவங்களால ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பணவரவு இருக்கும், ஆனா அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாமையே போகும். சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்காரு. உங்க ராசியில சுக்கிரன் உச்சம் பெறது ஒரு மிகப்பெரிய மாளவிய யோகம். இது உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்கும். உங்க முகம் வசீகரமா மாறும். உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்களுக்கு தங்க நகை வாங்குற யோகம் ரொம்பவே அதிகமா இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு மாறுறாரு. 2ல சுக்கிரன் வர்றது பணப்புழக்கத்தை தாராளமாக்கும். குடும்பத்துல இருந்த கசப்புகள் நீங்கி இனிமை கூடும். கல்யாணமாகாதவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வரனமைய வாய்ப்பிருக்கு. சமூகத்துல பெரிய இடம் மனிதர்களோட பழக்கம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்பவே உதவும். பேச்சால காரியம் சாதிப்பீங்க. புதன் பகவான் ஆரம்பத்துல உங்க ராசியிலேயே மீனம் நீசம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். வியாபாரத்துல நுணுக்கமான விஷயங்களை கையாண்டு பெரிய லாபம் சம்பாதிப்பீங்க. பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். அம்மா வழியில ஒரு உதவி கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள்ல நல்ல மார்க் வாங்குவாங்க. கணக்கு வழக்குகள் துல்லியமா இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில புதன் 2ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. 4 மற்றும் 7க்கு உடையவர் தனஸ்தானத்துக்கு வர்றது ஒரு பெரிய பிளஸ். கூட்டாளிங்க மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான பிளானிங்கை இப்ப செய்யலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல பிசினஸ் டீல் உங்க கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. உங்க ராசியிலேயே இப்ப சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மசனிய நடத்திட்டு இருக்காரு. ஜென்மசனி காலங்கிறது வாழ்க்கையோட யதார்த்தத்தை கத்துக் கொடுக்கிற காலம். எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான மந்த நிலை, சோம்பேறித்தனம் வரும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு சலிப்பு வரும். ஆனா சனி உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் பொறுமையையும் கத்துக் கொடுக்கவே வந்திருக்காரு. இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு சனி பெரிய லாபத்தை தருவாரு. உத்தியோகத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம். ஆரோக்கியத்துல கால் வழிகள், முழங்கால் பிரச்சனைகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பா இருங்க. சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பால உயர்வை தருவாரு. 7.5 சனி காலத்துல தர்மம் செய்யறதும் எளியவர்களுக்கு உதவுறதும் உங்க கர்ம வினையை குறைக்கும். ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. 12இல் ராகு இருந்தா வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு லாபம் கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆனா செவ்வாய் மற்றும் சூரியனோட ராகு இருக்கிறதால ஆன்மீகத்துல ஒரு தேடல் இருக்கும். சில சமயம் குழப்பமும் வரும். தப்பான நபர்களோட நட்பு கிடைக்காம பாத்துக்கோங்க. தேவையில்லான ஆசைகள் மனசுல வந்து தூக்கத்தை கெடுக்கும். தியானம் பண்றது நல்லது. கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6இல் கேது இருந்தா சத்ரு சம்ஹார யோகம். எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவாங்க. பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். நோய்கள் கட்டுப்படும். ஆனா தாய்மாமன் வழியில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். உங்க முயற்சிகளுக்கு கேது ஒரு வெற்றியை தருவாரு. ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு பிறக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். பரிகாரங்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மசனி மற்றும் 12ஆம் இட கிரக கூட்டத்தின் தாக்கத்தை குறைக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு. உங்க ராசிநாதன் குருவுக்கு உகந்த தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு. ஜென்மசனியின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுங்க. ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. 12இல் இருக்கிற செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுங்க. புதன்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. இது உங்க புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும்.
மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் மீன ராசிக்கு உழைப்பும் பொறுமையும் தேவைப்படுற மாசம். ஆனா குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறதால நீங்க எப்பேற்பட்ட சவாலையும் ஜெயிப்பீங்க. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.